அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாம் நாள் உபவாச ஜெபம். கர்த்ததாமே இந்த நாளிலே தேவன் பேசுவாராக. ஆவியானவர் இடைப்படும்படியாக ஒரு விசை கூட தலைகளை தாழ்த்தி, ஆவியானவரே நீங்க பேசுங்க. மாம்சத்தை மறைத்து ஆவியானவர் இடைப்படுவீராக. இந்த மாம்சம் மேலோங்காதபடிக்கு, மாம்சத்திலே ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு நாவையும் வாயையும் தேவன் பூட்டு போடுவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவன் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயங்களையும் ஒவ்வொரு ஆத்துமாவையும் தேவன் அறிந்திருக்கிறபடினாலே ஆத்துமாவுக்கு ஏற்ற ஆகாரத்தை தேவன் தருவீராக. ஓ, வல்ல கரத்திலே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்போ ஜெபிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசின வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 13:9. ஹல்லேலூயா. காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். அப்போ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வது இந்த நாளிலே நமக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். அப்போ காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் அப்படின் பொழுது நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். ஆவியானவர் சபைகளுக்கு படிக்கிறீங்களா? 7 சபைகளுக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன் என்றது. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் என்னது கனி, பரதீசின் மத்தியில் இருக்கிற, பரதீசின் மத்தியில் இருக்கிறன்னா ஒன்றும் இல்லை, அந்த பரலோகத்தில் அது மத்தியில் இருக்கிற அந்த the life, the fruit of death and life, அந்த கனியை நான் என்ன பண்ணுவேன்? புசிக்க கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே அப்போ நமக்கு தேவன் எதை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்போ இதுக்கு நீங்க எடுத்து வாசிங்க அதே அதிகாரத்துல 17ஆம் வசனம். ஆமென். அப்ப ஜீவ விருட்சத்தின் கனி என்பது எதை குறிக்கிறது? பழத்தில் இருக்கிற என்னவா? மன்னா. ஹல்லேலூயா. பாருங்க, நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. அப்போ இப்ப பூமியில நம்ம ஜெயம் கொள்ளும் பொழுது அப்போ இப்போ நமக்கு தேவன் என்ன பண்றாரு? மறைவான மன்னாவை. அப்போ இதுதான் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்யறார். நம்மளுடைய ஜெபங்களில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு மறைவான ரகசிய பொருட்களை எல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துறார். அப்போ இந்த நாள்ல அவர் என்ன சொல்றாரு?
நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு என்ன பண்ணுவேன் நானு, வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். இப்போ இது பாத்தீங்கன்னா, இந்த புதிய நாமம் யாருக்குமே கிடைக்காது. யாருக்குதான் கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம். அப்போ இந்த 40 days உடைய தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயம் கொள்கிறவர்கள் ஆவியானவர் சொல்வதை கேட்க கடவன். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்வதை யாரு காதுள்ளவன் கேட்கிறானோ அவனே என்ன பண்ண போறான், ஜெயம் கொள்ள போகிறான். ஹல்லேலூயா. அப்ப எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மோட பேச போறார், நம்ம எப்படி ஜெயம் கொள்ளணும்ட்டு ஆண்டவர் நம்மளை நடத்த போறாருன்றத ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்க போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதை நாம் ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் சொல்றத எல்லாரும் கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஜெயம் கொள்ளணும் விரும்புகிறார்களோ அவர்கள் மட்டுமே தான் ஆவியானவர் சொல்வதை கேட்பாங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா யாரெல்லாம் விரும்பலையோ அவங்கெல்லாம் ஆவியானவர் சொல்வதை கேட்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த வாஞ்சை யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ இந்த 40 நாட்களிலே தேவன் நம்மை நடத்த போகிறார். அப்ப நீங்கெல்லாம் எப்படி மாறணும்? பிள்ளைகளே, என்னுடைய பிள்ளைகளே, நீங்களாம் என்ன பண்ணணும்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். அப்ப ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றத என்ன பண்ணணும்? நீங்க காது கொடுத்து கேட்கணும். அப்ப கொடுத்து கேட்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பரதீசியில் இருக்கிற என்னது அந்த 7ஆம் வசனத்துல இருக்குது, ரொம்ப அழகா, மத்தியில் இருந்து இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த கனி அவர் புசிக்க கொடுப்பாருன்னா அதை நாம் புசிக்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் தெரிய போகுது? மறைவான ரகசியங்கள். இப்ப இந்த அந்த மறைவான மன்னா அவர் என்ன பண்ண போறாராம்? பரலோகத்திலிருந்து மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும். குறிக்கல்னா என்ன? குறிக்கல் எப்படி இருக்கு? மறைவான குறிக்கல். கல்வெட்டா? அடையாள கல்லா? குறிக்கல்னா என்னது? பாருங்க இங்க எப்படி போட்டிருக்குன்னா, he that hath an ear let him hear what the Spirit saith unto the churches. To him that overcometh will I give to each of the hidden manna ஒன்னு, right? And will give him a white stone and in the stone a new name. வெறும் ஸ்டோன் தான் இருக்கு. இங்க குறிக்கல்னு போட்டிருக்காங்க, ஆனா இங்கிலீஷ்ல ஒயிட் ஸ்டோன் அப்படின்னு இருக்கு. சாதாரண கல். ஆனா அந்த கல்லுல என்ன இருக்கும்னா அதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, குறிக்கல் ஏன் போட்டிருக்குன்னா அதுக்கு கீழே இருக்கு பாருங்க. இல்ல இல்ல, அதுக்கு கீழே இருக்கு, அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாதும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லுல புதிய நாமத்தை எழுதுவார். யாருக்கு? ஒவ்வொருத்தருக்கும். அந்த ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த கல்லின் மேல ஒரு புதிய நாமத்தை எழுதி அந்த கல்லை நமக்கு கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. அந்த கல்லு எப்போ கிடைக்கும்? பரலோகத்துல ஜெயம் கொண்டு நம்ம போறோம் பாருங்க, அப்போ நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. சரி, இது கிடைக்கிறதுனால என்ன பலன்? இது கிடைக்கல அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ரிவார்ட்ஸ் எப்படி வித்தியாசப்படுதோ அதே போலதான் இது. இப்போ நீ அவனவன் செய்கைக்கு தக்க பலனை அவனோட கூட வரும்னு சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு செய்யணுமோ அது. இப்போ நீங்க நினைக்கலாம், அந்த இடத்துல
பல இடங்கள் இருக்கும், பெரிய இடம். அந்த மாதிரி எல்லாம் எவ்வளோ ஜனங்க அந்த பரலோகத்துல அந்த இடத்துல போய் சேர்ந்து இருப்பாங்க. இப்ப ஆண்டவர் பரலோகத்தை குறித்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் தேவனை துதிப்பாங்க. அந்த 24 மூப்பர்கள் அங்க பக்கத்துல இருப்பாங்க. அப்போஸ்தலர்கள் 12 பேருக்கு நியாய தீர்ப்பு சிங்காசனத்துல அவங்களுக்கு இடம் இருக்கும். அது போக ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அது போக ஜெயம் கொள்ளுகிறவர்கள் 1,44,000 பேர், அது தனி. அது போக நம்ம எங்கேயோ இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த இடத்துல நம்மளையும் தேவன் அவர் ஜெயம் கொண்டதுக்காக அவர் என்ன கொடுக்க போறாரு? எல்லாருக்கும் இந்த புதிய நாமம் கிடைக்குமா? அந்த கல்வி கிடைக்குமா? ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மட்டுமே அந்த புதுக்கான மன்னாவை தருவேன். அடுத்து நானும் அந்த நாமம், இப்போ அந்த நாமம் வந்து இப்பவே ஆண்டவர் இவங்க எல்லாம் இப்போ ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை எழுதி வச்சுப்பாரு. அது நமக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுவாரு? போன உடனே அதை தெரியப்படுத்துவார். அப்போ நமக்கு ஒரு நாமம். இப்ப பாருங்க, வேலை செய்யற இடத்துலயும் சரி, ஸ்கூல்ல ஆனாலும் சரி, இப்ப நம்ம எங்க போனாலும் இவங்க வந்து பெஸ்ட் டீச்சர் அவார்ட், இவங்க பெஸ்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு அவார்ட். அது கிடைச்சாலே இந்த உலகத்துல மனுஷர் எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷப்படுறாங்க. எனக்கு பாருங்க அவார்டு கிடைச்சிருக்கு. ஸ்கூல்ல பெஸ்ட் நல்ல ஸ்டூடெண்ட்னு சொல்லி கிடைச்சிச்சுன்னா அதுக்கே. அப்போ இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் இந்த உலகத்தோட என்ன ஆயிட போகுதுங்க? அழிஞ்சு போயிட போகுது. ஆனா நமக்கு பரலோகத்துல இது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கு. ஹல்லேலூயா. இது அழிவில்லாத ரிவார்ட்ஸ். ஹல்லேலூயா. அழிவில்லாத ரிவார்ட்ஸ்க்கு என்ன சொல்வாங்க? அழிவில்லாத கிஃப்ட்னு சொல்லணும். அழிவில்லாத கிஃப்ட் தான் ஆண்டவர் நமக்கு பரலோகத்துல நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற. இப்போ ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நிறைய வித்தியாசமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். கிரீடத்தை தருவேன்னு சொல்றாரு, அதுல நான் முத்துக்களை வைப்பேன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என்ன பண்ண போறேன்? மறைவான மன்னாவை தருவேன். ஜீவன் அது அது புசிக்க கொடுப்பேன். அடுத்து மன்னாவை கொடுப்பேன். அடுத்து நான் என்ன பண்ணேன்? கல்லு மேல வெண்மையான குறிக்கல், ஒயிட் ஸ்டோன், அதுல அவர் ஒரு நாமம் எழுதி நமக்காய் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வதனால் என்ன நடக்க போகுது? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாரு நமக்கு? அப்போ அவர் சொல்லும் பொழுது பாருங்க, அப்போ 11th verse படிங்க. அதே 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க கடவன். அப்போ என்ன நடக்கும்? 2ஆம் மரணம். எதுங்க 2ஆம் மரணம்? நியாயத்தீர்ப்பு நாளிலே நம்ம என்ன ஆக மாட்டோம்? நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம். 2ஆம் மரணம் என்பது நரகம், அக்கினியும் கந்தகமும் இருக்கிற இடம் தான் 2ஆம் மரணம். அப்ப ஆண்டவர் வெரி சிம்பிள் என்ன சொல்றாரு? இப்படி எல்லாம் நீங்க பெற்றீங்கன்னு சொன்னா நீங்க எங்க போக மாட்டீங்க? நரகத்துக்கு போக மாட்டீங்க. நரகத்துக்கு போக மாட்டீங்க. ஆனா நீங்க எங்க போவீங்க? பரலோகத்துக்கு போவீங்க. 2ஆம் மரணம் என்ன படுத்துவதில்லை? சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. 2ஆம் மரணத்தில் சேதப்படுத்துவதில்லை என்றது. அப்ப பாருங்க, ஏன் ஆவியானவர் சொல்லுகிற சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருக்கு, ஆனா ஏன் காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்றார்? காது இருந்தும் காதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க. இப்போ நம்மளே வந்து எவ்வளோ மாறி 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 சொல்லியும் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க? உணர்வில்லாதவர்களாய், காதுகள் அடைக்கப்பட்ட நிலைமையில், சிந்தைகள் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் என்ன நடக்காது?
அவன் நம்ம சொல்றதே கேட்காதுண்ணா. ஆவியானவர் சொல்வது எப்படி கேட்கும்? அப்ப ஆவியானவர் சொல்றத நம்ம கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? காதை நம்ம உணர்வுள்ள காதாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவியானவர் நமக்கு என்ன கட்டளை இடுகிறாரோ அதை அப்படியே நம்ம கீழ்ப்படிய நம்ம முதல்ல நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணணும்? அப்போ ஆவியானவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அசட்டை பண்ண. நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு அசட்டை. அதை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அது யாரும் மனுஷன் தானே சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது மனுஷன் அல்ல, ஆவியானவர் அவங்க மூலியமா என்ன பண்றாரு சொல்றாங்க. அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? அதை கீழ்ப்படியணும், அதை விசுவாசிக்கணும். இது எங்க திரும்பியும் எங்க கொண்டு போகுது அப்படின்னா தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம அற்பமாய் என்ன கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அப்ப ஆண்டவர் பேசுறாரு, ஆவியானவர் சொல்றாரு அப்படின்னா நிதானித்து அறியணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆவியானவர் சொல்றது பரலோகத்துக்கு நேராய் நடத்தி செல்லுகிற பாதையை அவர் காமிச்சாருன்னா அதுதான் ஆவியானவர் கட்டாயமா சொல்றது. ஏன்னா ஆவியானவர் எங்க கொண்டு போக மாட்டாரு, நரகத்துக்கு நேராய் ஒருவரையும் என்ன பண்ண மாட்டாரு, அழைத்து செல்ல மாட்டார். பரலோகத்துக்கு நேரா தான் அழைத்து செல்வார். அப்ப நம்ம நிதானிக்கணும், ஆவியானவர் பரலோகத்துக்கு நேரா நடத்துறதுதான் சொல்லி கொடுக்குறாரா? அப்ப இது ஆவியானவர் சொல்றது. அப்ப முதல்ல நிதானித்து அறிந்து பிறகு நீங்க என்ன பண்ணோம், அதுக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுத்து நம்மை நாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு ஆண்டவரே நீங்க சொல்றத நாங்க கேட்கிறோம்னு சொல்லும் பொழுதுதான் முரண்பாடா இருக்கும். அது ஆமா, நம்ம தாழ்த்தணும். ஆமா, நமக்கு பிடிக்காததா இருக்கும், அதை நம்ம தாழ்த்தணும். அல்லேலூயா. தாழ்த்தி அவர் அப்ப நம்ம அவர் சொல்றதுக்கு செஞ்சாதான் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களால் மாற முடியும். இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெயம் கொள்ளுகிறவர்களால் மாற முடியாது. அப்ப இப்போ இங்க இதோடைய விலையேற பெற்ற இந்த பொருள் எல்லாம் நமக்கு புரியாது. நான் நாமத்தை எழுதுவேன், வெள்ளை கல்ல கொடுப்பேன், கிரீடத்தை தருவேன், உங்களுக்கு மண்ணாவா புஸ்தக கொடுப்பேன், உங்களுக்கு பரதீசு மத்தியில் இருக்கிற அந்த பழத்தை ஜீவ விருட்சத்தின் கனியை இதெல்லாம் மேல போனாதான் இதனுடைய இன்னும் பரம ரகசியங்கள் நம்ம டைரக்டா பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இப்ப இங்க சொல்றாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம், புரியாது. ஆனா நீங்க நல்லா நிதானித்து யோசிச்சு பாருங்க, தேவன் எதையோ பெரிய கிஃப்ட் நமக்கு வைக்க அவர் காத்திருக்கிறார். போறாங்க என் பிள்ளைகளுக்கு அவர் என்னதான் நான் தருவேன்னு சொல்லி சிறு பிள்ளைகளை அவர் எப்படி நம்ம என்கரேஜ் பண்றோமோ, நீ இத படிப்பா உனக்கு நான் கிஃப்ட் தரேன்னு சொல்ற மாதிரி ஆவியானவர் இந்த நாளிலே நம்மளை என்கரேஜ் பண்றாரு. அல்லேலூயா. என் பிள்ளைங்களே நீங்க ஜெயம் கொள்ளுங்க, நான் உங்களுக்கு இதெல்லாம் வைத்திருக்கிறேன், நீங்க சோர்ந்து போகாதீங்க. எத்தனையோ போராட்டங்கள் வரும், எத்தனையோ பாடுகள் வரும், எத்தனையோ உபத்திரவங்கள் வரும், ஆனால் அவைகள் மத்தியிலே நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும்னா சும்மா ஜெயம் கொள்ளுகிறவர்களா மாறணும். நிறைய வரும் பாடுகள், நிறைய உபத்திரவங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனாலும் ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்திலே நிலைத்திருக்கணும். ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, நாங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களுக்கு பரலோகத்திலே எப்படி என்ன பண்ண போறாரு, அவர் உயர்த்த போறாரு. அவர் பெரிய பழத்தை வச்சிருக்கிறாரு, மன்னாவை தர போறாரு, கல்லு வச்சிருக்கிறாரு, அதுல நாமத்தை எழுத போறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, நமக்கு சொல்லி நம்மள நீங்க தட்டி குடிச்சு நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சீக்கிரத்துல ஜெயம் கொடுக்கிறவர்களாய் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு பரலோகத்துல இதெல்லாம் இருக்கு, நீங்க எங்க போக மாட்டீங்க. 11வது வசனத்தின்படி ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுத்துவதில்லை என்று. அப்போ நமக்கெல்லாம் என்ன இல்லைங்க, 2ஆம். அதுதான் நம்மளோட பெரிய சந்தோஷம். இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, இந்த உலகம் இது நம்ம இப்படி இருக்க போறதில்ல.
இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மனுஷன் சாக போறோம். எப்போ உயிர் போக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த நேரம் மட்டும் எத்தனையோ அழிவுகள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள்லாம் வந்தாலும் அதிலிருந்து தேவன் நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். சண்டை வெளி இடத்துல எல்லாம், வெளிநாட்டுகளிலும் சண்டை, ஆனா அதிலிருந்தும் தேவன் நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். எதற்காக? நாமெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவதற்காக. ஹalleluya. நீங்களும் நானும் எப்படி மாறணும்? சிறிய கூட்டமாய் இருந்தாலும் அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். நம்மளை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்களாம் எப்படி இருக்கணும்? ஜெயம் கொள்ள நான் உங்களுக்கு இதை தருவேன். இப்போ இது என்ன நீங்க யோசிக்கிறீங்க? அவர் நயம் காட்டி பரலோகத்திற்கு நம்மளை அழைத்து செல்லுகிறார். அவர் எவ்வளவு நல்ல தகப்பன். அவர் நம்மளை நேசிக்கிறபடியினாலே, ஓ என் பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போக வேண்டாம் என்பதற்காக அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க. எத்தனையோ நீங்க பின்னாடி சந்திக்கிறீங்க, எல்லாம் தெரியுது. ஆனா நீங்க ஜெயிக்கிறவங்களா மாறிடுங்க. சீக்கிரத்துல நீங்க வந்துருங்க. வரும்போது நான் உங்களுக்கு இதெல்லாம் தருவேன்னு அழகா நமக்கு என்ன பண்றாரு? நயம் காட்டி, நீங்க பரலோகத்துக்கு வாங்க, பரலோகத்தின் மேல வாஞ்சையை உண்டு பண்ணுகிறார். ஹalleluya. அப்ப உங்களுக்கும் எனக்கும் அந்த பரலோகத்தின் வாஞ்சை இருக்கும் பொழுதுதான் இங்க இருக்கிற பாடுகள், இங்க இருக்கிற உபத்திரவங்கள், இதெல்லாம் நம்மளால சகிக்க முடியும். இதெல்லாம் நம்ம மேற்கொள்ள முடியும். He that overcometh, மேற்கொள்ளுகிறவர்கள் தான். இதை மேற்கொண்டாதான் ஜெயம் கொள்ள முடியும். முதல்ல மேற்கொள்ளணும், அப்புறம் தான் இந்த பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் மேற்கொண்டாதான். அவர் சொன்னாரு, திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு. நான் ஜெயித்தது போல நீங்களும் என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும்ன்றாரு. அப்ப நம்ம ஜெயிக்கணும்னா சும்மா ஜெயிக்க முடியும். அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்து அவர் வனாந்திரத்திலிருந்து வந்தபோது எத்தனை சோதனைகள், அந்த சோதனைகள் எல்லாம் ஜெயித்தார். பிசாசானவன் என்ன பண்ணா? டைரக்டா போய் மோதினான். அப்படி இருக்கும்போது அந்த சோதனைகள் எல்லாம் அவர் தேவனுடைய வார்த்தையினால அவர் என்ன பண்ணாரு? அதை மேற்கொண்டார். அப்போ அவருக்கே அந்த சோதனை வரும்பொழுது நாம் ஏமாத்துறோம். ஹalleluya. அதனாலதான் சொல்றாரு, என் பிள்ளைகளே, நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொல்றது நீங்க கேளுங்க. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. அதுதான் இன்றைக்கு 40 நாட்கள் அவர் தான் சொல்ல போறாரு. என்னதான் பேச போறாரோ தெரியல. இனி வரப்போற நாட்களிலே இன்னும் அநேக ரகசியங்களை தேவன் நம்மோடு பேச போகிறார். அதெல்லாம் நம்ம கேட்டு அதன்படி நம்ம நடந்தா நிச்சயமா நம்ம எப்படியாய் மாற போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே சொல்றாரு, நான் உங்களுக்கு இதெல்லாம் தருவேன். அடுத்து சொல்லி கொடுப்பார், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எப்படி எல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும். அல்டிமேட்டா நம்மளுடைய எய்ம் என்ன? நம்மளுடைய கோல் என்ன? அதுக்குதான் நம்மளாம் இருக்கிறோமே தவிர வேற எதுக்காகவும் நம்ம இல்லை. இந்த உலகத்துல ஏதோ இருக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப். ஆனா மெயின் எய்ம், மெயின் கோல், நம்மளுடைய லக்கு, நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய ஓட்டம் எல்லாம் எதை நோக்கி ஓட இருக்கணும்? பரலோகத்தையே குறித்து. அதுதான் தேவன் இந்த நாளிலே நம்மளை என்ன பண்றாரு? பழக்க வைக்கிறார். ஹalleluya. நம்ம எப்படி ஓட்டத்தை ஓடணும்? சரி, அடுத்து நம்ம மெயினா வாசிப்போம். 1 பேதுரு 19ஆம் அதிகாரம். ஆமா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19-20 படி. அப்போ we are redeemed by the precious blood of Christ. நாம மீட்கப்பட்டு இருக்கிறோம். யாருடைய ரத்தத்தினால? ஆட்டுக்குட்டியினுடைய விலையேற பெற்ற ரத்தம், precious blood. ஹalleluya. அப்போ நம்ம மீட்கப்பட்டதுனாலதான் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிஞ்சிருக்கிறோம். நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். அப்போ அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து
தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்ப அவர் எதற்காக வந்தார் இந்த உலகத்துக்கு? அவர் அவருடைய அவர் மேல நம்ம விசுவாசிப்பதற்காக, விசுவாசமாய் இருப்பதற்காக, குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலியமாய், அவர் மூலியமா நம்ம ஏசப்பாவை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும்னு சொல்லி அவர் உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே அவர் வெளிப்பட்டார். அப்ப அவர் வெளிப்பட்டார்னு சொன்னா அவர் எவ்வளவு பாடுகள் பட்டு அவர் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை அவர் நமக்காய் சிந்தி அவர் நம்மை மீட்டெடுத்தார் என்று சொன்னால் நம்ம எல்லாம் நரகத்துக்கு போறதுக்கா? எதற்காக நமக்கு இது இவ்வளவு பண்ணாரு? அப்ப அவர் நமக்கு சொல்றாரு, என் பிள்ளைகளே என்ன பண்றாங்க, அவர் சிலுவையிலே மறித்து என்னை ஒருபோதும் மறக்காது. நான் சிந்தித்த ரத்தத்தை ஒருபோதும் மறக்காதீங்க. நான் எப்படிப்பட்ட ரத்தம் சிந்திருக்கேன் உங்களுக்காக? மாசற்ற குற்றமற்ற விலையேற பெற்ற ரத்தம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ரத்தம்? அந்த ரத்தத்தை கொண்டு நான் உங்களை மீட்டெடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு பின்னிட்டு பாருங்க, விசுவாசிக்காம போயிடாதீங்க. கடைசி பரியந்தம் என்னை விசுவாசிங்க. நீங்க விசுவாசிச்சாதான் நீங்க ஆவியானவர், நான் ஒருத்தன் இருக்கிறேன், நான் சொல்றத நீங்க கேட்க முடியும். நான் ஆவியானவர் இருக்கிறேன், ஆவியானவர் சொல்வதை நீங்க கேட்க முடியும். விசுவாசம் இல்லைன்னா அவர் சொல்றதை கேட்க முடியுமா? அப்போ ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவனா முதலாவது நமக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா. என்ன விசுவாசம் வேணும்? அவர் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்து அதற்காகவே அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் வெளிப்பட்ட நோக்கம் எதற்காக? அப்போ அவர் நம்மளை மீட்டெடுத்து அடுத்து நம்மளை எங்க கொண்டு போறதுக்காக இப்போ நம்மள பண்றாரு? பரலோகத்துக்கு. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல உங்களை நான் சும்மா கொண்டு போக மாட்டேன். நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க ஜெயிக்கும் போது நான் உங்களுக்கு ஃப்ரீடம் தருவேன், நான் உங்களுக்கு புசிக்க கனிய தருவேன். நான் உங்களுக்கு என்ன தருவேன்? முன்னாடி மண்ணா, என்ன மண்ணா? மறைவான மண்ணா. நமக்காக ஒரு நாளும் மறைவான மண்ணாவை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கோ கிடைக்காத அந்த ஸ்லாக்கியம் பாக்கியம் நம்ம சிறி கூட்டமாகிய நமக்கு தேவன் மறைவான மண்ணாவை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. மண்ணாதான் நம்மள என்ன செய்துங்க? ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற்ற வைக்கிறது. இந்த மண்ணை இல்லைன்னா நீங்க நானும் ஜெயிக்க முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு மறைவான மண்ணா. இன்னும் இது கம்மி. இன்றைக்கு முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 40 நாட்கள் அவர் இன்னும் மிச்ச 39 days is going to give. hidden manna. Hallelujah. யாருக்கும் கிடைக்காத அந்த மன்னாவை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிறார். இதை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் தரப்போகிறார், நிச்சயமாகவே தருவார். Hallelujah. இதை நாம் விசுவாசித்தால் தான் அந்த மன்னா நமக்கு அவர் கொடுப்பார். அதை கொடுக்கும் பொழுது, அதை நாம் உட்கொள்ளும் பொழுது நமக்காக வெள்ளை கல், அந்த கல்லிலே ஒரு நாமம், அது ஒருவருக்கும் கொடுக்கப்படாத நாமம். அந்த நாமம் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு மட்டுமே அந்த நாமம். அந்த நாமத்தை தேவன் நமக்கு கட்டளையிட போறேன் வாக்கு பண்ணுகிறார். அப்போ நம்மளாம் யோசிக்கலாம், டெய்லி ஜெபிக்கிறோமே, அதிகாலையில ஜெபிக்கிறோமே, மத்தியானம் ஜெபிக்கிறோமே, நைட்டு ஜெபிக்கிறோமே, வேதத்தை வாசிக்கிறோமே, நமக்கு என்ன கிடைக்க போகுது? நம்மளை பார்த்து கேட்கலாம், ஏளனம் பேசலாம், சிரிக்கலாம். ஆகையால் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாதீங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கும்
நீங்க ஆமென். எல்லா இவ்வளவு நேரத்தை எனக்காக செலவழிக்கிறீங்க. எல்லாவற்றிற்கும் நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற போகிறீங்க. ஹalleluya. ஓ, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறது மட்டுமல்ல, உங்களுக்காக நிறைய நான் என்ன பண்றேன் பரலோகத்துல வச்சிருக்கேன். அப்போ நம்ம தேவன் நம்ம என்ன பண்றாரு? என்கரேஜ் பண்றாரு, ஊக்குவிக்கிறார். அவர் நம்மளை ஊக்குவித்து என் பிள்ளைகளை ஆமா, பலன் இல்லாம நம்மள பார்த்து கேக்குறாங்களே நிறைய பேரு, என்ன நீங்க பைத்தியக்காரத்தனமா பிரேயர் 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 எந்த நேரம் பிரேயர், ஏன்னா எப்ப பாரு ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்களா? நீங்க எப்ப பாரு பைபிள் படிச்சுட்டே இருப்பீங்களா? எப்ப பாரு நீங்க நான் அந்த பிரேயர் இந்த பிரேயர்னு சொல்வீங்களா? நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஹalleluya. சோர்ந்து அல்லேலூயா. போகாதீங்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு பலன் உண்டு. ஆனா அல்லேலூயா. கேட்கிறவங்களுக்கு அது என்னது தெரியாது. ஏன்னா நமக்கு மட்டும்தான் அவர் என்ன தரப்போறார்? ஹிடன் மன்னா. அது என்னது? மறைவான மன்னா. ஆனா அவங்களுக்கு வந்து மறைவான மன்னா இல்லைங்க. ஹalleluya. ஹalleluya. இந்த மறைவான மன்னா தான் நம்மளை எங்க கொண்டு போகுது? இந்த மறைவான மன்னாதான் நம்மளை எந்த பாதையில நடத்தி செல்ல போகுது? பரிசுத்த பாதையிலே. ஹalleluya. பரலோக பாதையிலே. ஹalleluya. அப்போ இதெல்லாம் தான் தேவன் நமக்கு இன்றைக்கு சொல்றாரு. அப்போ இந்த 1 பேதுரு 1 அதிகாரம் 19-20 we are all redeemed by the blood of Jesus. நம்ம இயேசு கிறிஸ்துவின் ஆமென், ஹalleluya. அப்போ அவர் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துறார். நீங்க எப்படி எல்லாம் இருக்கணும், நீங்க ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படணும், இந்த பாடுபடுறதுனால என்ன பலன், எல்லாரும் உங்களை பார்த்து கேட்கிறாங்களேன்னு சோர்ந்து போயிடாதீங்க. விசுவாசியாவும் இருக்காதீங்க, விசுவாசமா இருங்க. ஏன் விசுவாசிக்கணும், எதுக்கு தேவனை விசுவாசிக்கணும் அப்படி யாராவது கேட்டாங்கன்னா நீங்க சொல்லணும், ஹalleluya. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே அவர் எங்களை மீட்டு கொண்டாருங்க, ஆகையால் நாங்கள் அவரை விசுவாசிக்கிறோம். ஹalleluya. அந்த ஒரு விலையேற பெற்ற ரத்தம் தான் எங்களை எங்க கொண்டு செல்ல போகுது? பரலோகம் செல்ல போகுது. எங்களுக்கு அந்த நிச்சயம் உண்டு, அந்த நம்பிக்கை உண்டு. ஹalleluya. உங்களுக்கு ஒருவேளை புரியாம இருக்கலாம், ஆனா தேவன் நமக்கு அதை புரிய வைக்கிறார். ஹalleluya. 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 இப்போ அடுத்தபடியாக அந்த அடுத்த வசனம் பாருங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 4 வாசி. எபேசியர் 1:4 வாசிங்க. தமக்கு முன்பாக நம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை படிங்க. ஹலோ படிங்க படிங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தருளின நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஆமென். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும் இருப்பதற்காக. இப்ப இதெல்லாம் எழுதிக்கணும், நோட் பண்ணிக்கணும். இதுதான் பாயிண்ட்ஸ். எதற்காக? அன்பில் பரிசுத்தமுள்ளவர்கள். அடுத்தது அன்பில் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஹalleluya. தெரிந்து கொண்டபடியே அது கண்டினியூஷன், தெரிந்து கொண்டார். அப்ப நம்ம எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லுங்க. அன்பில் எப்படி இருக்கணுமா? ஆமா. எந்த அன்புல? யார் மேல வைக்கிற அன்புல? தேவன் மேல வைக்கிற அன்புல நம்ம எப்படி இருக்கணுமா? ஆமென். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அன்பு மாசற்றதா இருக்கணும், பரிசுத்த அன்பா இருக்கணும். அப்போ அந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு பெரிய அர்த்தம். ஹalleluya. இந்த உலகத்துல இருக்கிற அன்பெல்லாம் பரிசுத்தம் அல்ல. ஹalleluya. அது பரிசுத்தமற்ற அன்பு. ஆனால் நாம் தேவன் பேரில் வைக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும்? பரிசுத்த அன்பா இருக்கணும். ஹalleluya. பரிசுத்தம் அப்படின்னும் போது அவர் எப்படி பரிசுத்தரா இருந்தாரோ அப்படியே நாமும் பரிசுத்தரா இருக்கணும்னு அவர் யோசிக்கிறார், அவர் விரும்புகிறார்.
அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை தவிர வேறே தெய்வம் இல்லை. நம்ம அவரை மட்டுமே நம்ம என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். அவரை மட்டுமே நம்ம இருதயத்துல என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும், நம்பணும். அவரை தவிர வேற யாரை நாம் அதிகமாய் நேசித்தாலும் அது என்னவாயிடும்? அது விக்கிரகமாய் மாறி. அப்போ இதெல்லாம் அவர் என்ன பண்றாரு? நம்மிடத்திலே அவர் மிகவும் எதிர்பார்க்கிறார். அடுத்து 2வது, அவருக்கு நாம ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது? துரோகம் செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. துரோகம் செய்கிறவர்கள்னா என்ன? அவரை விட்டு நம்ம ஆண்டவரே செய்யறோம்ட்டு நாம இஷ்டப்படி செய்யறோம் பாருங்க. அல்லேலூயா. ஏமாற்றுகிறது. அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம உண்மையான அன்பு அவர் மேல் வைக்கலன்னு அர்த்தம். ஹalleluya. அப்போ உண்மையான அன்புனா அப்ப எப்படி இருக்கணும்? ஹalleluya. அவர் சொல்ற வார்த்தைக்கு யோவான் எழுதின சுவிசேஷத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை நேசிக்கிறவன், என்னை நேசிக்கிறவன் என் கட்டளைகளுக்கு என்ன பண்ணுவான்? கீழ்ப்படிவான். ஹalleluya. என்னை நேசிக்கிறவன் என் கட்டளைகளுக்கு. அப்போ நம்ம நேசிக்கிறோம்னு சொன்னா, நம்ம அவர் மேல பரிசுத்த அன்பு வச்சிருக்கிறோம்னு சொன்னா, அப்ப அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஹalleluya. நாம செய்யறோம் நாங்க நேசிக்கிறோம் ஏசப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு அவருடைய கட்டளைகளுக்கு நாம கீழ்ப்படியல அப்படின்னா, அப்ப நம்ம அவரை நேசிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ இப்ப நிறைய இடங்களில, நிறைய சபைகளிலே ப்ராப்ளம் எங்கன்னா, ஏசப்பாவை நேசிக்கிறோம் சொல்லிட்டு அவங்கவுங்க வழியில நடக்கிறது. ஆமென். ஹalleluya. தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. தேவன் எது செய்யன்னு சொல்றாரோ அதை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். ஹalleluya. அப்போ அதுதான் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறது அர்த்தம். ஹalleluya. அப்போ அவர் ஹalleluya. ஹalleluya. அப்போ தேவன் இந்த நாளிலே அப்போ நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? டிஸ்கஷன் ஆஃப்டர் ரெக்கார்டிங் முடிச்சோடனே. ஆமென். ஹalleluya. அப்போ தேவன் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் ஒரு மனதாய் சொல்லுங்க. இப்ப இவ்வளவு நேரம் என்ன பேசினாரு? முதல்ல ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன். சரி, ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்கணும்னா முதல்ல யாருதான் கேட்பாங்க? ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாறணும்னு சொல்றவங்க மட்டுமே தான், விரும்புறவங்க மட்டுமே தான் ஆவியானவர் சொல்வதை கேட்பாங்க. 2வது 3வது பாயிண்ட் என்னது? ஜெயம் கொள்ளுகிறவனா அவர் என்னெல்லாம் நான் தருவேன்னு சொல்றாரு. தருவேன்றாரு. மறைவான தருவேன்றாரு. கல்லுல ஒரு நாமத்தை எழுதி தருவேன்றாரு. பரதேசியில இருக்கிற மத்தியில இருக்கிற அந்த ஜீவ கனியை. அப்போ அது என்னது? 2ஆம் மரணம் சேதப்படுத்தாது சொல்லிட்டு நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும்னா முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். எவ்வளவு அழகா பேசுறாரு ஆண்டவர் பாத்தீங்களா? முதலாவது என்ன வேணும் உங்களுக்கு? விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இருந்தாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவீங்க. ஏன் விசுவாசிக்கணும்? அதான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19, 20 என்ன இருக்கு? நம்ம மாசற்ற ஆமென், 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 ஆமென். அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மள என்ன பண்ணாராம்? தேவனே மீட்டு கொண்டார். ஆகையால் அவர் இந்த உலகத்துல அவர் சொல்றாரு, பிள்ளைகளே, இதற்காக தானே நான் வந்தேன். நான் உங்களை மீட்டுக்கொள்ளணும். எங்க கொண்டு போய் வைக்க போறேன்? உங்களை பரலோகத்துல வைக்க போறேன். நீங்க எப்படியாய் மாற போறீங்க? ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற போறீங்க. உங்களுக்கு நான் என்னெல்லாம் தர போறேன்றதான் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு என் மேல நீங்க எப்படி இருக்கணும்? இப்போ எபேசியர் 1:4 அழகா சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு? அன்பு பரிசுத்தம் உள்ளவர். இததான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அன்பு பரிசுத்தம் உள்ளவர்களா, அந்த அன்பு மாசற்றவர்கள்.
பரிசுத்த அன்பு நீங்க என்னில என்ன அன்புக்குரியவர்கள். பண்ணணும், நீங்க என் மேல. அதனாலதான் வசனம் ரொம்ப அழகா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஏன்னா எப்படி நீ என் மேல் அன்பு கூறுவாயாகன்றது, கட்டளை கை கொள்ளணும். முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆவி பலத்தோடும் ஆவியோடு, 4 விஷயங்கள். முழு ஆத்மா, முழு பலன், முழு இருதயம், முழு மனதோடு. அல்லேலூயா. நான் மாத்தி மாத்தி சொல்றேன், ஆனா 4 விஷயம். அல்லேலூயா. முழு மனது, ஆத்துமா, முழு இருதயம், முழு பலன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனம் நீங்க என்ன பண்ணோம், முதல் பிரதான கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு மனதோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக என்ற கட்டளையின்படி நீ இத செஞ்சாலே போதும். இதுதான் முதல் கட்டளைன்னு சொல்றாரு. ஆமென். அப்போ இப்போ சொல்றாரு ஆண்டவரு, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும்னா முதல்ல என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அப்ப அவர் என்ன கட்டளை சொல்றாரு, முதல்ல அன்புல நீங்க எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அந்த பரிசுத்தமான அன்புதான் என்னது, என்ன எப்படி நேசிக்கணும், முழு இருதயத்தோடு நேசிக்கணும், முழு மனதோடு நேசிக்கணும், முழு ஆத்மாவோடு நேசிக்கணும். கொஞ்சம் இருக்க பலத்தோட நீ முழுதாய் தேவனை என்ன பண்ணணும், நம்ம அவரை நேசிக்கணும். ஐயோ எனக்கு பலவீனமா இருக்குதே, என்னால முடியலையே, நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு சரி பண்ணலையேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆயிடும், நம்ம ஆண்டவரை முழுசா நேசிக்கலன்னு அர்த்தம். முழுசா நேசிக்கிறவங்களா இருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம், கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னு சொன்னா நமக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரே, நம்மள எப்படி மாற்ற போகிறார், ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற்ற போகிறார். நம்மள என்ன கொண்டு போறாரு, பரதேசியில கொண்டு போறாரு. அங்க என்ன தர போறாரு, எல்லாம் மன்னா கிரீடம், அப்புறம் அந்த பழம் விளையாட பெற்ற கல், ஒரு ஸ்பெஷல் நாமம் அது கூட. அப்ப இவ்வளவு தர போறாருன்னா இந்த பலவீனம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பெருசா அடுத்து என்ன போட்டிருக்கு, குற்றமில்லாதவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பரிசுத்த அன்பு, ரெண்டாவது அப்ப நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அடுத்தது குற்றமில்லாதவர்கள். எப்படி இந்த உலகத்துல யாருமே நம்மளை குற்றப்படுத்தினாலும் தேவனுக்கு பார்வைக்கு முன்னாடி நீங்களும் நானும் குற்றமில்லாத, நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம குற்றமில்லாதவர்களா இருக்கவே முடியாது. மனுஷர் 1000 நம்மள என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, குற்றப்படுத்தினேதான் இருப்பாங்க. அதை நீங்க கணக்கெடுக்க கூடாது. தேவனுடைய பார்வையிலே குற்றமில்லாதவர்களாய் அவருடைய கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கவே. அப்போ இததான் தேவன் நமக்கு கட்டளை இடுகிறார். அப்போ குற்றமில்லாதவர்களாயிருக்கணும். அப்ப எவ்வளவு அழகா ஆண்டவர் படிப்படியா நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி இருக்கணும், நாம பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அவருடைய அன்புல குற்றமில்லாதவர். நம்ம பரிசுத்தமா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அவருடைய பார்வையில குற்றமில்லாதவர்களாய் மாறிடும். அப்ப எல்லாத்துக்கும் மெயின் போக்கஸ் எதுனா பரிசுத்தம். அல்லேலூயா. நம்ம மெயின் எதுதான் நம்மள ஆண்டவர் சொல்றாரு, எல்லா நேரத்திலும் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்ப பரிசுத்தம் என்பதுலதான் நிறைய இருக்குது. இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ்வது மிக மிக கடினம். ஒரு சின்ன நம்ம வெளியில நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம்னா பரவாயில்ல, வெளியில போறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். வெளியில அப்படி நம்ம போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் அசுத்தம். போற வாகனத்திலயும் சரி, நடக்கிற இடத்துலயும் சரி, இருக்கிற இடத்துலயும் சரி, எங்கெல்லாம் போறோமோ அசுத்தம் இல்லாத இடம் இல்லவே இல்லை. அப்போ எல்லாரும் அசுத்தம் நிறைந்த உலகத்துல இருக்கும் பொழுது நம்ம மட்டும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, யாரை பார்த்து சொல்லுகிறார், ஜெயம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், வாஞ்சிக்கிறவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார்.
அவர் ஏன் நம்ம ஜெயம் கொள்கிறவர்களால் வாஞ்சிக்கணும்னு சொல்றாரு? நம்ம எல்லாம் என்ன ஆயிருக்கிறோம்? அவருடைய விலையேற மாசற்ற ரத்தத்தினாலே, குற்றமில்லாத ரத்தத்தினாலே தேவன் நம்மை மீட்டெடுத்தார். We are redeemed by the precious blood. Hallelujah. அவருடைய ரத்தம். Hallelujah. அதனாலதான் தேவன் என்ன சொல்றாரு? நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க பரிசுத்தமா. அவர் பரிசுத்த ரத்தத்துல நம்மள மீட்டெடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த ரத்தம் நம்ம மேல ஊற்றப்படும் போது நம்மளும் என்ன ஆயிடுவோம்? ஆனா இந்த பரிசுத்தன்ற இருக்கிற இடத்துலதான் நம்ம எல்லாருமே நிறைய பேர் விழுந்து போயிடுவோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்தத்தை இன்றைக்கு நாம தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே, இந்த பரிசுத்தத்தை நாங்க என்ன பண்ண போறோம்? காத்து கொள்ள போகிறோம். இந்த பரிசுத்தத்தை நாங்க காத்து கொண்டாலுடைய நாங்க என்ன செய்ய முடியாது? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியாது. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாங்க மாறலன்னா நாங்க என்ன செய்யறது? நீங்க சொல்றது எதுவுமே எங்க காதுல விழாது. விழலன்னா நாங்க என்ன செய்ய முடியாது. எங்களுக்கு நீங்க கொடுக்க அந்த கிஃப்ட் எல்லாம் எங்களுக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. பரலோகத்துல எவ்வளவு கிஃப்ட் ஆண்டவர் தருவாருன்றது ஆண்டவர் இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆமா, ஒரு கிஃப்ட் இல்ல, இதெல்லாம் இன்னும் நிறைய கிஃப்ட், இன்னும் நிறைய இருக்கு. வெளிப்படுத்துற விசேஷத்துல படிச்சீங்கன்னா நிறைய கிஃப்ட் பத்தி சொல்லிக்கிறாரு. ஆனா இதுல ஒரு சில கிஃப்ட்களை பத்தி சொல்லிக்கிறாரு. ஹல்லேலூயா. மெயினா இரண்டாம் மரணம் நம்மளை, அதுதான் ரொம்ப முக்கியங்க. மனுஷன் இறந்த பிற்பாடு எங்கே போறோங்கிறது தான், ஆத்மா எங்கே போறதுன்றதுதான் பெரிய ஒரு நமக்கெல்லாம் சேலஞ்ச். ஹல்லேலூயா. இப்ப இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா, செத்து போனா யாருக்கு என்ன தெரிய போகுது? எங்க போறாங்க என்ன தெரிய இல்லையே. சரீரம் என்ன ஆயிடும்? முழுமையா அழிஞ்சிடும், மண்ணோடு மண்ணா போயிடும். ஆவி தேவன் தந்த அவர் ஒப்புவித்ததுனால தன்னை தந்த தேவன் இடத்துக்கு அது போயிடும். ஆத்மா அதுதான் நிற்கும். அதுதான் நிற்கும். அதுதான் நியாய தீர்ப்பு நாளில அந்த ஆத்மாதான் நிற்கும். எப்படி மறுரூபமாய் போறாங்க. அந்த நியாய தீர்ப்பு நாளில எல்லாரும் அவனவன் தன் தன் வரிசையிலே நிற்பான். அப்ப அந்த வரிசையில நிறுத்தி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அந்த வெள்ளை சிங்காசனத்துல உட்கார்ந்து நியாயம் விசாரிப்பாரு. நம்மளை பார்த்து நியாயம் விசாரிப்பாரு. நம்ம எப்படி நிக்கணும்? அப்போ நம்ம அந்த இடத்துல நம்மள நிக்கும் போது தலை குனிஞ்சு நிக்கணுமா, இல்லை தலை குனிந்து நிக்கணுமா? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நிக்கணுமா? அங்க ஜெயம் கொள்ளாதவங்க எல்லாம் எப்படி நிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அந்த வரிசையில எப்படி நிப்பாங்க? பயந்து பயந்து. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து என்ன சொல்ல போறாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க மேல போயிட்டாலும் தெரிஞ்சும். அந்த பரிசுத்த இடத்துல பரிசுத்தம் இல்லாதவர்கள் ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். அவங்களுடைய எல்லா குற்றங்களும் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றும். அங்க டிவில ஓடுற மாதிரி ஓடும், செஞ்சதெல்லாம் ஓடும், அப்பவே தெரிய வந்துடும். முடிஞ்சிச்சு. பயந்து 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 கடைசியில அவங்கள கதற தூதன் என்ன பண்ணுவான்? மரண தூதன் இழுத்துன்னு போய் பாதாளத்தை தள்ளிடும். ஆனா நீங்களும் நானும் ஜெயம் கொள்கிறவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதற்காக தான். நீங்க அப்படி நிக்க கூடாது பிள்ளைகளா. எப்படி நிக்க கூடாது? தலை கீழே குனிஞ்சு நிக்க கூடாது. நீங்க தலை நிமிர்ந்து நிக்கணும். தேவன் நமக்கு கொடுக்க போற கிஃப்ட். அவர் பெரிய பெரிய கிஃப்ட் நமக்கு தர போறாருன்னு சொல்லி அவருக்கு முன்பாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நீங்களும் நானும் நிற்கும்படியாக தேவன் இந்த 40 நாட்கள் உபவாசம் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம நாமே ஒப்பு கொடுப்போமா? நம்ம நாமே ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும். தலை நிமிர்ந்து நிற்க அவருடைய பிதாவிற்கு முன்பாக நாம் தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக கொள்ளுகிறவர்களாய் மாறுபடி தேவன் கொடுக்கிற அந்த எல்லா கிஃப்டையும் நம்ம பெற்றுக் கொள்ளும்படி தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறபடினால நம்ம எப்படி தைரியத்தோடு அவருடைய சிங்காசனத்திலே நிற்கும்படியாக நம்மை நாமே ஒப்பு கொடுங்க. ஒரே நிமிஷம் ஒப்பு கொடுங்களேன். ஏசப்பா, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் என்பதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம்.
எங்களை ஜெயிக்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வசனத்தின்படி ஆவியானவர் நீங்க சொல்றத நாங்க கேட்கிறோம் அப்பா. நீங்க சொல்றத நாங்க கேட்கிறோம் அப்பா. எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க, மாற்றுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஹalleluya, ஆமென். அந்த மன்னாவை தாங்கப்பா, அந்த மன்னாவை தாங்க இயேசுவே, இயேசுவே. அந்த ஆண்டவரே ஹிடன் மன்னா கர்த்தர் எங்களுக்கு தரணும்ப்பா. ஹalleluya. அப்படிப்பட்டவர்களா எங்களை மாற்றுங்க, மாற்றுங்கப்பா, மாற்றுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியா தேவன் எங்களை மாற்றுங்க. ஆமென், ஹalleluya. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. 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 கர்த்தர் அப்படியாய் நம்மளை மாற்ற போற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். தீத்து எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் சொன்னதை செய்கிற தேவன் பாருங்க. எடுத்து வாசிங்க. தீத்து 1:3. அவருக்கு எப்படிப்பட்ட நாமம்? பொய்யுரையாத தேவன். ஆதி காலம் முதல் ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. கேட்டீங்களா? அவர் எப்படிப்பட்ட தேவமுங்க? புரியல. ஹalleluya. ஆனா நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் பாருங்க என் பிள்ளைங்களே, நான் எப்படிப்பட்ட தெய்வம்? நான் பொய் சொல்ல மாட்டேன். மனுஷர் பொய் சொல்லுகிறது போல மனுஷர் நிறைய பொய் சொல்லுவாங்க. நான் இதை செய்யறேன்வாங்க, செய்ய மாட்டாங்க. இதை பண்றேன்வாங்க, பண்ண மாட்டாங்க. இதை தர்றேன்வாங்க, தரமாட்டாங்க. ஆனா தேவன் பொய்யுரையாத தேவன். நான் என்ன பண்றேன்? அவர் பொய்யுறாத தேவன். ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும். அப்ப அவர் எதற்காய் அவர் இந்த நாளில நம்மளோடு பேசுகிறார்? நம்மளாம் யாரு பாருங்க? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஹalleluya, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. ஹalleluya. ஆதி முதல் அவர் சொல்றது என்னன்னா, நித்திய ஜீவனை குறித்து தான் பேசுகிறார். அவர் நமக்கு செஞ்ச வாக்கு தத்தம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நித்திய ஜீவனை அளிப்பதே. அதுதான் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். புதிய ஏற்பாடுல அவர் வாக்கு தத்தம் சொன்னா, பழைய ஏற்பாடுல நிறைய வாக்கு தத்தம், ஆனா புதிய ஏற்பாடுல ஒரே வாக்கு தத்தம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் கொடுத்த வாக்கு தத்தம். ஆமென், ஹalleluya. அப்போ அவர் சொல்றாரு, இந்த நித்திய ஜீவன் நான் உங்களுக்கு தருவேன், நான் பொய் சொல்றவன் இல்ல. அப்போ இது உண்மையாவே நடக்க போகுது. இது உண்மையாவே நடக்க போகுது. நம்ம எல்லாம் இறந்து போன அப்புறமா நம்மளுக்கெல்லாம் என்ன தரப்போறாரு? நித்திய ஜீவன். இதுதான் அவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். அவர் பொய் சொல்றவர் அல்ல. மனிதன் பொய் சொல்ல, நான் மனுஷனும் அல்ல, மனமாற நான் மணிபுத்திரம் அல்ல, நான் பொய் சொல்லவே மாட்டேன், நான் பொய்யுரையாத தேவன். அடுத்து அதை குறித்த நம்பிக்கையை பற்றி
இது இந்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன் என்று கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க தேவ பக்திக்கு ஏதுவான சந்ததியை சாரி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும். நானா யாருங்க? கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் என்னெல்லாம் செய்யறாரு? நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தம் சொல்றாரு. அடுத்து அதை குறித்த நம்பிக்கையை தராரு. அடுத்து தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவை தராரு. அடுத்து விசுவாசம். எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டு சொல்லுங்க இந்த ஒரே வசனத்துல? நித்திய ஜீவன், அடுத்து அதை குறித்த நம்பிக்கை, ரெண்டு. மூணாவது தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும். அடுத்து நாலாவது விசுவாசம். 4 விஷயங்கள் யாருக்கு தராரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்ப நம்ம எல்லாம் யாருங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம எல்லாம் எப்படி ஆக போறோம்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற போறோம். அதனால இந்த 4 விஷயங்களை தேவன் நமக்கு தர போகிறார். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? ஃபர்ஸ்ட் என்னது? நித்திய ஜீவன் என்ற வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் என்ற வாக்கு தத்தம். ரெண்டாவது அதை குறித்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. மூன்றாவது அறிவு. அது எதுக்கு ஏதுவான அறிவு? தேவ பக்தி ஏதுவான சத்தியத்தை தேவ பக்தி. அப்போ தேவ பக்தி நம்ம செய்யும் போது, அந்த உண்டாகும் போது, அதான் பவுல் சொல்றபடி எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் அவைகளெல்லாம் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இல்லை. அதனாலதான் என்ன பண்ண மாட்டார்? அவரு எல்லாத்தையும் அனுபவிக்க மாட்டார். அப்ப நமக்கு அந்த சத்தியத்தை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். தேவ பக்தி உண்டாகுகிற சத்தியம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் இன்னும் தேவ பக்தியில விருத்தி அடையணும் நாளுக்கு நாள் என்பதற்காக அவர் நமக்கு என்ன பண்றாரு? சத்தியத்தை அளிக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. இந்த அறிவு நமக்குள்ள தேவன் உண்டு பண்றாரு. பாருங்க, நீங்க இதை செஞ்சா தேவ பக்தி, இதை செஞ்சா நீங்க பக்தி விருத்தியில பலன் அடைவீங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிவை உண்டு பண்ணும்படியாக. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து கடைசியா என்ன சொல்றாரு? விசுவாசி. இதெல்லாம் உண்டு பண்ணி நீங்க விசுவாசிங்க, உங்களுக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பாருங்க, நானும் பார்த்துட்டேன். எந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சாலும் அவர் கடைசியா கொண்டு போய் கனெக்ட் பண்றது எங்கன்னு பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன் பரலோகம். ஏன்னு சொன்னா அல்டிமேட்டா நம்ம சுத்தி வளைச்சு பார்த்தா கிறிஸ்தவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறோம்னா நம்மளாம் எங்க போகணும்? ஆனா இததான் நிறைய பேர் இந்த உலகத்துல என்ன பண்ணிடுறாங்க? மறந்து சோத்திரம். நான் மறந்துடுறாங்கன்னு சொல்ல வந்தேன், நீங்க சொல்றதே இல்லைன்னு சொல்றீங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இந்த உலகத்தோடு அழிந்து போயிடும். இந்த ஒரு விஷயம் இருக்குது. மத்தேயு 6:33 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். சொல்லுங்க பாக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவர் சொல்லிட்டார். ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். முதலாவது என் ராஜ்யத்தை நீங்க தேடுங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன்? கூட கொடுத்துட்டேன். அது உண்மையாவே என்னுடைய வாழ்க்கையில் நான் சாட்சியாய் அனுபவித்துக் கொண்டேன். எதையுமே எல்லாருடைய வாழ்க்கை யாரெல்லாம் தேவனை தேடுறாங்களோ அவங்க எல்லாம் அந்த சாட்சி சொல்வாங்க. யார் முதலாவது தேடுறாங்களோ அவங்க எல்லாரையும் தேவன் என்ன பண்ணுவாரு? கூட மற்ற எல்லாத்தையும் கூட என்ன பண்ணிடுவாரு? கொடுத்துருவாரு. அல்லேலூயா. அவர் அவ்வளவு நல்லவர். அவர் பொய்யுரையாத தெய்வம். அல்லேலூயா. நித்திய ஜீவனை அளிப்பதே அவர் கொடுத்த வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்திலே நம்பிக்கை உண்டு பண்ணுவதற்கும், அல்லேலூயா, அந்த நம்பிக்கைக்காக சத்தியத்தை பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவை உண்டு பண்ணுவதற்கும் விசுவாசத்தை உண்டு பண்ணுவதற்குமாகவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
ஹalleluya. அவர் எவ்வளவு நல்ல தெய்வம், அவர் எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. அதனாலதான் உங்களையும் என்னையும் அவர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்வது கேட்கணும். அப்போ யாரெல்லாம் இதை கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவார். யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சை இருக்கோ அவங்கள் மட்டுமே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். எல்லாரும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியாது. அந்த இரண்டாம் மரணத்திற்கு நம்மளை சேதப்படுத்த கூடாது அப்படின்னு சொன்னா நம்மளா ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும். அப்படிதான் அந்த இரண்டாம் மரணம் நம்மளை சேதப்படுத்தாது. இல்லைன்னா அந்த இரண்டாம் மரணம் நம்மளை சேதப்படுத்தும். எவ்வளவு நல்லவர். அப்போ இவ்வளவு காரியங்கள் இன்னைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு ஆவியானவர். அப்போ நம்மளெல்லாம் இந்த 40 நாட்களில் அவர் நம்ம எப்படி மாற்ற போகிறார்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற போகிறார். அதனால அவர் என்ன நிறைய சொல்ல போறாரு. அதனாலதான் ஆவியானவர் சொல்வதை காது. நான் கண்ட தரிசனம் இப்போ சொல்றேன். இப்படி ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், நல்லா பாக்குறேன். ஒரு ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான், யாருன்னா எனக்கு தெரியல. அப்போ ஒரு கை வந்து ஒரு காதை அப்படியே அடைச்சி அப்படியே இருக்கிறத பாக்குறேன். பார்க்கும்போது என்ன ஆண்டவரே, இந்த மனுஷனுடைய காது இப்படி அடைக்கப்பட்டு இருக்கிறதே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உடனே சொல்றாரு, ஆவியானவர் சொல்வது காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ காது அடைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னான். ஆவியானவர் சொல்வத கேட்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளணும் மாறணும்னு விரும்புகிறவங்க மட்டுமே தான் என்ன பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், ஒருத்தர் 2 பேர் இல்ல, நான் போய் சத்தியம் சொன்ன இடத்துல எல்லாம் நிறைய பேரு பரலோகம் வேண்டாம், நான் நரகத்துக்கு போறேன் என்று சொல்லுகிற ஆத்துமாக்களை தேவன் எனக்கு காண்பித்தார். அவர்களை பார்க்கும் பொழுது உள்ளமெல்லாம் உடைந்து போகிறது. அவர்கள் ஆவியானவர் சொல்வதை கேட்கிறதற்கு மனதில்லாதபடி அவர்கள் காதுகளை பிசாசானவன் அடைத்து வைத்திருக்கிறான். அப்போ நான் அழுது ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, அவர்களுடைய காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதே, அவர்கள் காதுகள் திறக்கப்படாதான்னு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த 40 நாட்களிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறது எவ்வளோ ஒரு மந்த புத்தி இருந்துச்சுன்னு சொன்னா நான் நரகத்துக்கு போறேன்னு சொல்லுவாங்க. நரகம் என்பது என்ன என்று அறியாதபடிக்கு நான் நரகத்துக்கு போறேன், பரலோகம் வேண்டாம் என்று சொல்றாங்க. அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்லுகிறவர்கள் ஜெயம் கொள்ள முடியுமா? அப்படி சொல்லுகிறவர்கள் ஆவியானவர் சொல்வதை கேட்பாங்களா? அதுதான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த இடத்துல அப்படிப்பட்ட யோசனை ஒருவருக்கும் தோன்றக்கூடாது. நான் பரலோகம் போலனாலும் பரவாயில்ல, நான் நரகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டோன்னு சொன்னா அங்க போச்சு கதை. அதுக்கு மேல ஆவியானவர் இறங்கினால் ஒழிய அந்த ஆத்துமாவை ஒருவராலும் காப்பாற்றவே முடியாது. ஆவியானவர் ஒருவர் மட்டுமே காப்பாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். அதனாலதான் தேவன் இன்றைக்கு நம்மளோடு திட்டமும் தெளிவுமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த தீத்து எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி அவர் நமக்கு ரொம்ப கிளியரா ஆண்டவர் என்ன பண்றாரு நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே தேவன் நமக்கு இப்ப நிறைய காரியங்களை பேசிட்டார். ஒரு வாட்டி ரீகேப்சுலேட் பண்ணிட்டு நம்ம முடிச்சிடலாம். நாளைக்கு என்ன ஆண்டவர் பேசுறாருன்றத நாளைய தினத்திலிருந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எல்லாம் எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். நிச்சயமாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்ன பேசினாரு இப்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன விஷயமே ஆவியானவர் சொல்வதை. அடுத்தது எவனோ அவன் பரதீசிலே மத்தியிலே இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுத்தேன்னு சொன்னாரு. அடுத்து என்ன சொன்னாரு? அடுத்து வெள்ளைக்கல் குறிக்கல், அதுல என்ன எழுதப்பட்டிருக்கோம்? புதிய நாமத்தை எழுதுவேன் தருவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அடுத்து அவங்க 2ஆம் மரணத்துல அவங்க சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் சொன்னாரு. சொல்லிட்டு யாரு ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியும்னாரு? நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும்.
1 பேதுரு 1:19-20 படி அவர் அவரோட ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? மாசற்ற விலையேற பெற்ற குற்றமில்லாத ரத்தம். அதுல நம்மளை மீட்டெடுத்தபடினாலே நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணுமே தவிர நரகத்திற்கு போக கூடாது அப்படின்னு என்று ஆமென் அப்படின்னு அதுக்காகவே மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். அதை நாம விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னார். அடுத்து என்ன சொன்னாரு? எபேசியர் 1:4 படி அன்பிலே பரிசுத்தமா இருக்கணும். அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாகும்படியே தேவன் என்ன பண்ணார்? நம்மளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ அன்பிலே பரிசுத்தம், குற்றம் இருக்கக்கூடாது. அடுத்து கடைசியா தீத்து 1:4 படி 3 படி என்ன சொல்றாரு? பொய்யுரையாத தேவன் நித்திய ஜீவன் அளித்தார் என்பதே அவரு நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தையில நம்பிக்கை உண்டாகும்படி அடுத்து தேவ பக்தி அறிகிற அறிவு விசுவாசமும் தருவேன். அந்த உண்டு பண்ணும்படிதான் தேவன் என்ன பண்றாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஹல்லேலூயா நம்மளை தெரிந்து கொண்டார். ஆமென். ஆமென். அப்ப எவ்வளவு அழகா ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறார். இன்னும் நிறைய இருக்கு, பட் நமக்கு இன்னைக்கு முடிச்சுவோம். நாளையில இருந்து ரெகுலரா நம்ம என்ன ஆண்டவர் இன்னும் பேச போறார் என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த செய்தியை ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.